நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். இப்போ அப்கமிங்காக லான்ச் ஆக இருக்கக்கூடிய எல்லா மொபைல் ஃபோனோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. சைனாவில் இது இந்த ப்ரைஸிங்கில் லான்ச் ஆகிருக்கு, அதே மாதிரி அந்த ப்ரைஸிங்கை கன்வெர்ட் பண்ணால் இந்தியன் ருபீஸில் இந்த ப்ரைஸுக்கு இது லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே பொய்யாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த மெமரி சிப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப லேட்டஸ்டா இன்னைக்கு நம்ம ஓப்போவோட ஃபைண்ட் X9 இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு, X9 ப்ரோவும் லான்ச் ஆயிருக்கு. அதோட பிரைஸும் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா இந்த X9 and X9 ப்ரோ லீக்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த பிரைஸே பாத்தீங்கன்னாக்கா 95K to 1 lakh இந்த X9 ப்ரோவோட பிரைஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். பட் அதுக்கு மேல தான் இவங்க வந்து பிரைசிங்கை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிரைசிங்கை ஃபிக்ஸ் பண்றதுல எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்ப சைனாவில் ஆல்ரெடி அது வந்து லான்ச் ஆயிட்டு அதெல்லாம் வந்து வேற விஷயம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல கூட நிறைய இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரிய வந்தது. நான் சில விஷயங்களை சர்ச் பண்ணிட்டு இருந்தேன், ஏன் இந்த மாதிரி கரண்டா மொபைல் பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு ஹெவியான காம்படிஷனோட தான் ரன் ஆகிட்டு இருக்கு. நிறைய மொபைல் போன் பிராண்ட்ஸ் வந்து போட்டி போட்டுட்டு அதிகமான ஸ்பெக்ஸ் வழங்குறதுக்கு முன் வராங்க. பட் அப்படி இருந்தும் ஏன் இந்த பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது? ஏன்னா iQOO 15 லான்ச்சுக்கு நம்ம போயிருந்தப்பையும் நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்ட விஷயம் பிரைஸ்ல சில ஹைக் இருக்கும் அப்படிங்கிறது தான். லாஸ்ட் இயர் லான்ச் ஆன அதே பிரைஸ்ல நம்ம இதை இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்த ஒரு விஷயமா இருக்குது. ஒருவேளை இதுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் யோசிச்சு அக்ரெசிவான ஒரு பிரைசிங்கை ஃபிக்ஸ் பண்ணாங்கனாக்கா அது வேற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா November 26 தான் iQOO 15 வந்து லான்ச் ஆக போகுது. இங்க ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கு இந்த விலை உயர்வுக்கு பின்னால். அது என்னென்ன காரணமா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். iQOO ஈவெண்ட்டுக்கு நான் வந்து போயிருந்தேன் இல்லையா, அதே ஒரு வீடியோவை நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். குரோம்பேட்ல இருந்து எப்படி டிராவல் பண்ணி அங்கே போயிருந்தேன், அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வீடியோ ஒன்று இருக்கு. நான் வந்து எடிட்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தேன். இந்த வாய்ஸ் ஓவர் அதில் எங்கேயுமே நான் வந்து கொடுக்கல. சில இடத்துல நேச்சுரலான சவுண்ட் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இப்போதைக்கு நினச்சிருக்கேன். அந்த வீடியோ எடிட் பண்ண தொடங்கும் பொழுது மேபி அந்த வீடியோ உங்களுக்கு வந்து அப்கமிங் டேஸில் கிடைச்சிரும். ஸோ அங்கே சில விஷயங்கள் என்ன நடந்ததோ அதை அப்படியே கேப்சர் பண்ணி உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இடையே சில பல இடங்களில் வாய்ஸ் ஓவர்ஸ் வந்து வரும். காம்பனண்ட் பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டுன்னு ஒத்த வார்த்தையில நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அதுதான் நான் வந்து கேட்கிறேன். குறிப்பா மெமரி காம்பனன்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஏஐ வந்து ஒரு பபுள் மாதிரி இப்போ வந்து உருவாகிக்கிட்டு இருக்கு. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஏஐ நோக்கி தான் வருது. இப்போதைக்கு வந்து பணத்தை வந்து ஈர்க்கிறதுக்கு ஏஐ தான் ஒரு மிகப்பெரிய வழியா இருக்கு. ஏஐ தொடர்பா ஏதாவது பேசணும்னாக்கா அமெரிக்காவில் அந்த பங்கு சந்தையே பாத்தீங்கன்னா ரைஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் நிலவரம் இருக்கு. இந்தியாவில் மட்டும் இது கொஞ்சம் தலைகீழா நடக்குது, அது வேற விஷயம். டேட்டா சென்டர் இங்க வந்து ஆரம்பிக்கிறோம்னு சொன்னாக்கா இங்கே பெரிய அளவில் அந்த ஸ்டாக்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிறது கிடையாது. கொஞ்ச நாள் கழிச்சு மாறும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். பட் இப்போதைக்கு நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால தான் இந்த காம்பனன்ட் பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இதை நீங்க போய் தேடி பார்த்தாலும் உங்களுக்கு இது தொடர்பான டீடைல்ஸ் நிறைய கிடைக்கும். ஏன்னா இப்போ செமிகண்டக்டர் சைட்லயா இருக்கட்டும், ஏன்னா நமக்கு நிறைய ஜிபியூஸ் வந்து தேவைப்படுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ஜிபியூஸ்க்கு டிமாண்ட்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. ஏன்னா அமெரிக்கன்ஸ் தான் முன்னாடி அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அதிக முக்கியத்துவத்தை வழங்கிட்டு வந்தாங்க. இப்போ சைனீஸ் பிளேயர்ஸ் வந்து பயங்கரமான காம்படிஷன் கொடுக்குறாங்க. அமெரிக்கன்ஸே நினைச்சா கூட சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாது போல இருக்கு. அந்த மாதிரியான நிலவரம் இப்போ வந்து சைனாவில் வந்து ஓடிட்டு இருக்கு. தாய்வான் அஃப்கோர்ஸ் அவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா செமிகண்டக்டரை இப்போ அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சைனாவில் மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு. சைனாவும் பார்த்தீங்கன்னா அவங்க பங்குக்கு செமிகண்டக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சில இடங்கள்ல. பட் என்னதான் இருந்தாலும் குளோபல் டிமாண்டுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த டிமாண்டை இவங்களால வந்து மீட் அவுட் பண்ணவே முடியல. அது மாதிரி மெமரி ஸ்டோரேஜ், ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொன்னாலும் அதுக்கும் ஒரு ஸ்டோரேஜ் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்க வேண்டிய தேவை வந்து இருக்கு. ஸோ அதனால தான் டேட்டா சென்டர்ஸ் தொடர்பாக இப்போ இந்தியாவில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்குது. அடுத்தடுத்து விசாகப்பட்டினத்தில் ஒரு டேட்டா சென்டர் கூகுள் சார்பாக ஆரம்பிக்க போறாங்க. அண்ட் இந்தியாவினுடைய மிகப்பெரிய நிறுவனமும் அதில் வந்து பங்காற்ற போகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு தெரிய வந்திருக்குது. அண்ட் ஏஷியாவுடைய பிக்கஸ்ட் டேட்டா சென்டர் ஒன்று ஜாம்நகரில் உருவாக போகுது. அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் அதற்கான திட்டமிடல்களை திட்டப்பட்டு கொண்டிருக்கிறார். என்ன அதில் சொல்றதுக்கு என்ன இருக்குது? அம்பானி தான் அதை பண்ணிட்டு இருக்காரு. உலகத்திலேயே மிக முக்கியமான, ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு டேட்டா சென்டரை குஜராத்தில் உருவாக்குறதுக்கான அந்த திட்டமிடல்களில் ஈடுபட்டிருக்காங்க.
கூடிய விரைவில் அவங்க வந்து உருவாக்கிடுவாங்க. அதுலலாம் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பூரோட பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு டேட்டா சென்டர் அவங்க வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. ஒரு டேட்டா சென்டர் வேணும்னாக்கா அதுக்கு வந்து எனர்ஜி அதிகமாக தேவைன்னு சொல்லலாம். எலக்ட்ரிசிட்டி அவ்வளோ செலவாகும். அதற்கான அந்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க செஞ்சு வச்சுட்டாங்க. அதற்கான அந்த திட்டமிடல்கள்லாம் அவங்க திட்டமிட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஹீட்டும் பயங்கரமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கடலுக்கு பக்கத்தில் அந்த டேட்டா சென்டர்ஸ் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் அவங்க வேறு சில மாநிலங்கள்லையும் முதலீடு பண்ண போகிறாங்க இந்த டேட்டா சென்டர்ஸ் தொடர்பாக அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்குது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். பட் எனிவே நமக்கு என்ன தெரியுதுனாக்கா இங்கே டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லா நாடுகளிலையும் சரி, எல்லா நிறுவனங்களிடமும் சரி, செமிகண்டக்டருக்கான டிமாண்டுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மெமரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்க்கான அந்த டிமாண்டுங்கிறதும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் ரேமோட விலையெல்லாம் கூட பயங்கரமாக ஏறி இருக்கு போல. அதுவும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் தானே. ஸோ டெம்பரரி ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் அதுக்கான அந்த விலையும் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக ரைஸ் ஆகிருக்குது சமீப காலத்தில் நம்ம பார்க்கும்பொழுது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ காம்போனன்ட்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்குது. காரணம் என்னன்னாக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் காரணம். ஏஐ பபுள் எப்போ வெடிக்குதோ அப்போ இதெல்லாம் வேறு மாதிரி தலைகீழாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். பட் இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நாளடைவில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போதைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது, ஃபோனுடைய அந்த ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஸோ செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான் சப்ளை செயின் சேலஞ்சஸ். ஸோ இந்த லாஜிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, ஏன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக இப்போ செமிகண்டக்டர்னு பார்க்கும்போது தாய்வான் அண்ட் சைனா இதுதான் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷனில், அதாவது சிப்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, கெய்ன்ஸ் டெக்னாலஜி அண்ட் டாட்டா அவங்க வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அண்ட் செமிகண்டக்டர்ஸ் ப்ரொடக்ஷனில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும். சடனாக நமக்கு சில காம்போனன்ட்ஸ் வேணும்னாக்கா நம்ம ஒன்று சைனாவை தான் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது நம்மளுடைய மெஜாரிட்டி ஆஃப் த காம்போனன்ட்ஸ் வந்து சைனாவில் தான் கிடைக்குது. சைனாவோ தாய்வானோ கொரியாவோ எதுவாக இருந்தாலும் அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி இங்கே அசம்பிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இம்போர்ட் பண்ணும் போது இருக்கக்கூடிய அந்த சேலஞ்சஸ் அது எல்லாமே இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவும் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். இப்போ உலக நாடுகளுக்கிடையே பார்த்தீங்கன்னாக்கா வெவ்வேறு மாதிரியான பிரச்சனைகள்லாம் கூட நடந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கூட பார்த்துருந்தோம், நம்ம ஃப்ளைட் வந்து பாகிஸ்தான் மேலே பறக்க முடியாத நிலை வந்து இருந்தது. அதனால் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் சுற்றி போக வேண்டிய நிலைமையெல்லாம் வந்து இருந்தது. அதனால கொஞ்சம் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் தானே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அங்கங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனைகள் வந்து நடந்துட்டுருக்கு. இது எல்லாமே ஒரு ரீசன். குளோபலாகவே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு இன்ஸ்டெபிலிட்டி நிலவி கொண்டு இருக்குதுன்னு சொல்லலாம். அங்கங்கே சண்டை நடந்துட்டுருக்கு. எந்த சண்டையையும் யாரும் போய் நிறுத்த முடியல. போதும்பா அப்படின்னு சொல்லி கை குலுக்குனா தான் உண்டு. இல்லை போதும்பா இதோட நம்ம முடிச்சுப்போம், நம்ம வேலையை பார்ப்போம், நம்மளுடைய மக்கள் தான் நமக்கு முக்கியம், நம்மளுடைய பொருளாதாரம் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி விலகி போனால் தான் உண்டு. யாராவது தலையிட்டு அதை நிறுத்தணும்னு நினச்சாங்கனாக்கா அது இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகலை. அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. எந்த போரும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சுமூகமாக முடிஞ்ச மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அண்டு இப்போ இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டினா நான் இந்தியாவில் இருக்கிறத பற்றி பேசலை, உலகம் முழுக்கமே பார்த்தீங்கன்னாக்கா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி என்பது இருக்கத்தான் செய்கிறது, அமெரிக்கா உட்பட. இப்போ அடுத்த வருஷம் 2026 பார்த்தீங்கன்னா செனட் மீட்டிங் ஒன்று வரும், நவம்பரில் நினைக்கிறேன், நவம்பரோ அக்டோபர்லையோ. அதில் நம்ம தலைவர் கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபருக்கு எந்த அளவிற்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இல்லைனா அப்பையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியான ஒரு நிலைமை தான் வந்து இருக்கும். அவரால் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்க முடியாது. அப்போ சில பேருக்கு அது நன்மையாகவும் இருக்கும். அவர் இப்போ ஒரு ஃபுல் அதிகாரத்தில் இருக்கும் போது தான் வந்து இந்த டேரிஃப் மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்றி வந்து பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் இதெல்லாம் வந்து அதுவே ஒரு பலூன். என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐ ஒரு பலூன்னாக்கா இந்த டேரிஃப் இஷ்யூவும் ஒரு பலூன் மாதிரி தான் இருக்குது. எதுன்னு குழப்பமாகவே இருக்குது. இங்கே இந்த டேரிஃபு, இந்த கண்ட்ரிக்கு இவ்வளோ டேரிஃபு, இதுக்கு இவ்வளோ டேரிஃபு அப்படின்னு போட்டு எதுவுமே இம்ப்ளிமெண்ட் ஆகாமே இருக்குது. எல்லாம் பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸில் சப்ளை செயினில் இருக்கக்கூடிய அந்த சேலஞ்சஸும் ஒரு முக்கியமான ஒரு ரீசனாக இருக்குது. இந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸோடைய அந்த காஸ்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, அதனால மொபைல் ஃபோனும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது மறைமுகமாக ஒரு வழிவகை செய்யுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இதுதான் தேர்டு முக்கியமான பாயிண்ட், ஏஐயை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தேவைப்படுறதுனால தான் இந்த காம்போனன்ட் ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் ஆகுதுன்னா அதுலேயே ஏஐ ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அதுக்குன்னு நம்ம R&D பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்குன்னு சில நிறுவனங்களோட நம்ம வந்து கொஞ்சம் டைஅப்பில் வேற பண்ண வேண்டியது இருக்குது, கொஞ்சம் பணிஞ்சு போக வேண்டியது இருக்குது, கொஞ்சம் கை கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரியான அந்த ரீசன்ஸும் இருக்குது. அண்ட் அதற்கான ஹார்ட்வேரே நம்ம வந்து இதில் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த SOCயோட அந்த ப்ரைஸும் வந்து
இன்க்ரீஸ் ஆயிட்டு 88 Gen 5 இருக்குனாக்கா அதில் சில சப்போர்ட்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா, அதோடைய காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. செமிகண்டக்டருக்கும் டிமாண்ட் இருக்குது, ஸோ அதனாலேயும் அதோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதே சமயம் இவங்க கஸ்டமைஸ்டாக சிப்செட்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி இதை உள்ளே சொறி விடுறாங்க இல்லையா. இப்போ நம்ம Q3 சிப்பே இருக்குது இல்லையா, அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிப் மாதிரி தான் இருக்குது. ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு மாதிரி தான் அந்த Q3 சிப்பை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது செயல்படக்கூடிய அந்த தன்மை என்பது அப்படி தான் இருக்குது, கிராஃபிக்ஸ்க்காக ஒரு தனி சிப். ஸோ இப்படிலாம் அவங்க வந்து வித்தியாசமான அந்த விஷயங்கள்லாம் செய்யும் போது அதோடைய பெர்ஃபார்மன்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டுட்டு வரணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அதனாலையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மொபைல் ஃபோனுடைய அந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த நானோமீட்டர் சைஸ் கம்பேரிசன் வேறு பயங்கரமாக ஓடிட்டு இருக்குது. இப்போ யாராவது 4 நானோமீட்டர் SoCயை கொண்டு வந்து நடுவில் சொருவாங்கன்னு வச்சிங்களேன், இப்போ போய் 4 நானோமீட்டர் SoCயை கொண்டு வந்து ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோனில் கொடுக்குறாங்களான்னு கேட்குறாங்க. அப்போ 3 நானோமீட்டர் நோட்ஸுக்கு நம்ம போகிறோம்னாக்கா அதனாலேயே நமக்கு வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 2 நானோமீட்டர் வந்து இப்போ எக்ஸினாஸ் வந்து போயிருக்கிறாங்க, எக்ஸினாஸ் 2600. இப்போ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா 2 நானோமீட்டரை விட அதிகமாக ஏதாவது SoC லான்ச் ஆயிருந்ததுன்னு வச்சுங்க, இதில் வந்து மார்க்கெட் லீடர் யாரோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இப்போ குவால்காம் வந்து ஒரு சர்டன் நானோமீட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஃப்ளாக்ஷிப் SoCயில் அதற்கு மேலே இருந்தால் தான் நிறைய பேர் வந்து கழுவி ஊற்றுவாங்க. அந்த லெவலில் அதற்கு கீழே இருந்தால் அவங்க வந்து கழுவி ஊற்றுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்குது. நம்ம இந்த நானோமீட்டர் பஞ்சாயத்துக்கு கூட அதிக கான்சன்ட்ரேஷன் செலுத்த வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கான அந்த காஸ்ட்டும் இருக்குது. அவங்களும் வந்து இப்போ அடுத்தடுத்த டெக்னாலஜிக்கு போகும்போது அந்த காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ இதுவும் ஒரு ரீசன் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. இது எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், அதாவது இத்தனை குளோபலாக இருக்கக்கூடிய பெராமீட்டர்ஸை நம்ம உள்ளே கொண்டு வந்து இங்கே சொருகியிருக்கோம். ஆனாலும் இப்போ நம்ம நாட்டில் ப்ரீமியம் மொபைல் டிவைஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டுன்னு இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிள் மொபைல் ஃபோன்ஸ் வந்து இங்கே அதிகமாக சேல் ஆகாமல் இருந்தது. இப்போ அந்த நிலைமை வந்து கிடையாது. இப்போ சேல் ஆகிறது பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலானது ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன்ஸாக தான் இருக்குது. பெரும்பாலானதுன்னு சொல்கிறத விட அந்த சேல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதுதான் கரெக்டாக இருக்கும். அண்ட் மக்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பட்ஜெட்டை புஷ் பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் வந்து ஒரு 30,000 செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை எத்தனை பேர் அஃபோர்ட் பண்ணி வாங்குவாங்கன்னு ஒரு விஷயம் இருந்தது. இப்போ அது கிடையாது. எல்லாருமே 30K அண்ட் அபோவ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்காங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ். நான் சொல்லும் போது அதுவும் எஸ்பெஷலி ஜென்சி, இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய நவீன இளைஞர்கள் 30,000க்கு மேலே இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸை தான் விரும்புகிறாங்க. ஸோ ஐஃபோன் சேல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சாம்சங் சேல்ஸ் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனுக்கு டிமாண்ட் வந்து நார்மலாகவே க்ரியேட் ஆகுது. அதனால தான் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனில் ரைஸ் ஆகக்கூடிய அந்த ப்ரைஸை விட ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன்ஸில் ரைஸ் ஆகக்கூடிய அந்த ப்ரைஸ் உங்களுக்கு பெருசாக தெரியுது. ஓவரால் இன்ஃப்ளேஷன் இருக்குது, அதாவது பணவீக்கம், அது வந்து வேறு. பணவீக்கத்தையும் தாண்டி இங்கு வேறு பல காரணங்களும் இருக்குது. இந்த 2025 இந்த மொபைல் ஃபோன்ஸோட ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுல அதை தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்களே யோசிச்சுக்கோங்க, நம்ம வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இனிமேல் ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோனை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி. பட் நம்ம சைனீஸ் மொபைல் ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு கழுவி ஊற்றுறோம். சாம்சங் அண்ட் ஐஃபோன் அவங்களுடைய மொபைல் ஃபோனை என்ன மாதிரியான ப்ரைஸிங்க்கு கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க தான் போகிறீங்க. மொபைல் ஃபோன்ஸ் ப்ரைஸ் ஹைக் ஆகிறதுக்கு என்னென்ன மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் முக்கியமான காரணமாக இருக்குதுன்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சில இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இதெல்லாம் சரிதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இதெல்லாம் மீறியும் அவங்க கொஞ்சம் குறைவாக ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.